நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற வீடு உங்களுதா? அந்த வீட்டில் தான் நீங்கள் எப்பவுமே இருப்பீங்களா? அந்த வீட்டுக்கோசம் தான் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஆனால் நீங்கள் என்றைக்கா இருந்தாலும் ரோட்டுக்கு வந்துடுறீங்க. ஏன் சொல்கிறேன்னா, அதாவது ரோட்டுக்கு வர்றது வராது இல்லை விஷயம், ஆனால் அந்த வீடு உங்களுது இல்லை. காரணம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது இப்போ சமீபத்தில் 80 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர், ஒரு பெண்மணி, அவங்க வயதான ஒரு பெண்மணியை அவங்க பசங்களே காரில் கூட்டின்னு வந்து ஒரு ஹைவே ரோட்டில் அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. சரி, இதை கவர்மெண்ட்டோ சட்டமோ போலீஸோ எதுவும் கையாளாமல் அவங்கள எடுத்துன்னு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தன்னார்வர்கள் கொஞ்சம் பேர் உதவி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. பார்த்து பார்ப்பான்னு சொல்லி அவங்க வேதனையில் இருந்திருக்காங்க. சரி, அவங்கள அப்படி விட்டு போயிட்டாங்களே, அப்போது சட்டம் என்ன பண்ணோம்? யார் என்ன பண்ணோம்? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். யாருமே நீங்கள் பெண்களோ குழந்தைங்களோ வாழ்ந்துட்டுருக்கிற வீடு அதுதான் நம்ம வீடு, அதுதான் நம்ம உலகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. நாடும் அரசனும் அவங்க நடத்துகிற விஷயமே வேறு. இங்கே ஒவ்வொருத்தரும் குடும்பத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற விஷயத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறது கலாச்சாரமும் நம்ம வழிமுறையும் குடும்பமும் தான். அதாவது இப்போ கொஞ்சம் பெண்கள்லாம் சம்பாரித்து சொந்த வீடு, சொந்த சொத்து, சொந்த சம்பாதின்னு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நம்ம தாயாருங்க காலத்திலலாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சொத்து கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள். தாப்பமாருங்கள்லாம் ஒன்று சொல்கிறதா சினிமாலாம் பார்ப்போம், நேரில் பார்த்தவங்களுக்கு அவங்களுக்கும் தெரியும். அதாவது தாப்பம் வீட்டை விட்டு வெளியே எதனா ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணம் என்ன? அவங்க எந்த தைரியத்தில் சொல்கிறாங்க? எந்த தாயாரும் சொல்ல மாட்டாங்க. இதோட விஷயம் என்ன? அப்போது எதுவுமே அவங்களுக்கு சொந்தம் இல்லையா? அது அவங்க வீடு தானா? அது அவங்க குடும்பம் தானா? அப்படின்னா அவங்க குடும்ப உறுப்பினராக, வீடு உறுப்பினராக, அது நாடோ அரசருங்களோ அந்த கட்டமைப்போ என்ன சொல்லுது, கலாச்சாரமோ என்ன சொல்லுது? இது வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. அதாவது ஒரு கலாச்சார விஷயமாக எடுத்துப்போம். இப்போ கலாச்சாரத்தில் ஒரு நம்ம முன்னோருங்க வழிவகையில் கணவன், மனைவி, அவங்க பிள்ளைகள், தாய் தகப்பன், பேரன் பேத்திகள், இது குடும்ப அமைப்பு. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இவங்க ஒன்றாவும் ஒற்றுமையாகவும் வாழ்வாங்க. அந்த குடும்ப அமைப்பில் ஒருத்தருக்கு ஒத்தாசையாக வாழ்வாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா என்ன விஷயம்னா, யார் அந்த வீடோட தனி மனிதன் சொத்தோ, ஒரு ஆண் மகன் தான் தனி மனிதன் சொத்தாக 100% வாழ்ந்துருந்தாங்க நம்ம தாயார் பீரியடில். இப்போது ஒரு 70-60% வந்திருக்கலாம். பெண்கள் சம்பாரித்து வீடு கட்டுறதா இருக்கலாம். ஆனால் அது மாதிரி உஷாராக பண்ணுற பெண்கள் கொஞ்சம் பேராக இருக்கலாம். இப்போது ஒரு தகப்பனார், தாயார், குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னா சட்ட ரீதி நமக்கு தெளிவாக தெரிலன்னு கூட வச்சுங்க. ஆனால் அனுபவ ரீதியாக நம்ம பார்க்கும்போது என்னென்னா, அந்த 80 வயது தாயாரை கூட்டின்னு காரில் ரோட்டில் விட்டு போயிட்டாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர், தலைவர், அந்த வீட்டுக்கு சொத்துக்கு அவர் தான் உரிமையானவர்னும் போது ஒரு 8 வயசு பையனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், போலீஸே கூப்பிட்டு இவங்களை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் நிறைய மனைவிமார்களை பார்க்கணும், வீட்டு விட்டு வெளியே போகணும், துரத்துறதுலாம் பார்க்கணும். ஒரு வக்கீல் பெண்மணியே போலீஸ்காரங்க தரன்னு ஈத்துன்னு வீட்டு விட்டு வெளியே விட்டாங்க. அவங்க கதிரையாதாங்க, நான் இவ்வளோலாம் சீதனம் கொடுத்தனே, இவ்வளோலாம் வாங்கிட்டு கொடுத்தனேன்னு. அதாவது இங்கே என்ன விஷயம்னா, நீ சீதனம் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் அந்த வீட்டு உரிமையாளர், அதான் அந்த கணவன், அவனுக்கு விருப்பப்பட்டவங்க தான் உள்ளே இருக்கணும் அந்த வீட்டுக்குள்ளே, தவிர மிச்ச பேர் யாரும் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே குடும்ப உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்ட்டு இங்கே எங்கேயும் வகுக்கப்படல. அதாவது வீட்டுக்கு உரிமையாளர், அவர் யாரை வேணால் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், அவர் பிடிக்காதுங்களா வெளியே துரத்தலாம். இதை அடிப்படையாக தெரிஞ்சுருந்தால் மறைமுகமாக தகப்பமாருங்களாம் என்ன பண்ணுறது, பசங்க ஏன்னா இதுன்னா மரியாதை வீட்டு விட்டு வெளியே போ, மரியாதை வீட்டு விட்டு வெளியே போன்றது. அப்போது இந்த பெண்கள் இப்போ சமீபத்தில் ஒரு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்துச்சு. என்னென்ன, சீதனத்தை கணவன் கை வைக்கக்கூடாது. அதாவது உண்மையான விஷயம் என்னென்னா, சீதனம் பெண்ணுக்கு ஆனதாக தனிப்பட்ட முறையில் அவங்க சொந்த பந்தங்களை யாரை தர விஷயம். ஆனால் அவங்க எல்லாத்தையுமே தியாகம் பண்ணி ஆண்களுக்கு கொடுத்து எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சீதனை எதையுமே அனுபவித்தாலும் அதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. ஆனால் கவர்மெண்ட்டில் என்ன விஷயம், அந்த வீடு, சொத்து, இடம் அப்படின்னும் போது அவர்
அவருக்கு யார் இஷ்டமோ இஷ்டப்பட்டவனுக்கு பிரச்சனை இல்லாமல் யாரை வேணால் உள்ளே வச்சுக்கலாம், யாரை வேணால் வெளியேற்றிக்கலாம். அது மனைவியாக இருந்தாலும் அவர் வெளியேற்றிக்கலாம், தாயாக இருந்தாலும் வெளியேற்றிக்கலாம், பிள்ளையாக இருந்தாலும் வெளியேற்றிக்கலாம். இப்போ வந்து காரில் கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்கன்னாங்க இல்லைங்களா. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, போலீஸே கூப்பிட்டு தாயாரோ மனைவியோ பிள்ளையோ என் வீட்டில் இருக்கக்கூடாது, எனக்கு பிடிக்கல, வெளியே போ அப்படின்னா போலீஸ்காரங்களே தரதரன்னு இழுத்துன்னு வெளியே விடுவாங்க. அதுதான் இந்தியாவோட சட்ட நிலைமை. அப்போ போலீஸுங்கள்லாம் திருடர்களை பிடிப்பாங்க, நல்லவங்க இது அதுன்னும் போது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, போலீஸுன்றது என்னன்னா இந்திய சட்டத்தோட கடமையை செய்கிறவங்க தான் போலீஸே தவிர, போலீஸுன்றவங்க தன்னிச்சையாக கலாச்சாரத்தோட நல்ல மனிதாபிமானத்தோட செய்யக்கூடிய விஷயத்துக்கு அவங்க பணத்துக்கோசரம் வேலை செய்கிறவங்க. அப்படின்னும் போது பணத்துக்கோசரம் சட்டத்தோட கடமையை செய்கிறவங்க. அப்போ சட்டம் எது மாதிரி வகுக்கப்படுதுன்றதும் பார்க்கணும். இப்போ கலாச்சாரத்துக்கு ஒத்து போய் சட்டம் வகுக்கப்படுதா, அதாவது ஒவ்வொரு பகுதியோட கலாச்சாரமும் ஒவ்வொருத்தரோட கலாச்சாரமும் இல்லை அவங்களுக்கு தேவையான கலாச்சாரமும் நேரத்து தகுந்த கலாச்சாரமும் இல்லை சட்ட ரீதியாக இருக்கிறவங்களோட அவங்க அனுபவத்துக்கான கலாச்சாரமும் இது எல்லாமே கலந்து எது நல்லது ஜனங்களுக்கு அப்படின்னா வகுக்கப்படுது. ஒரு விஷயம் என்னென்னா கவர்மெண்ட்டு நல்ல மாதிரி நடக்கணும், அந்த விஷயத்தில் வகுக்கப்படுது. இப்போது அந்த தாயார் வந்து அந்த பிள்ளையை பெற்று எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ செஞ்சுருப்பாங்க, அவங்க செஞ்ச விஷயம்லாம் எந்த கணக்குலையுமே இருக்காது. ஆனால் ஒரு விஷயம் இருக்கலாம், இப்போது வந்து தாய் தாப்பை வந்து ஜீவனாம்ஸுக்கு அப்ளை பண்ணலாம், எந்த தாயும் பிள்ளை கிட்ட சோறு போடுன்னு கோர்ட்டுக்கு போய் நிற்காது. அது கலாச்சாரத்தோடு சேர்ந்தது. சட்ட ரீதியாக ஒரு சில விஷயத்தை பேசலாம், ஆனால் சட்ட ரீதியாக கூட எப்படி இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், ஒரு 8 வயசு பையனை ஒரு தகப்பன் எனக்கு பிடிக்கல, இவனை வீட்டை விட்டு வெளியேற்றணுன்னா இது சட்டம் என்ன பண்ணும், போலீஸ் வந்து அந்த பையனை இந்த வீடு யார் பேரில் இருக்குதுப்பா, இப்போ வந்து பொதுவாக பேசும். அதாவது ஒரு மனைவியோ தாயோ தகப்பனையோ இல்லை பிள்ளைகளையோ இல்லை பெண்ணையோ என் வீட்டில் இருக்கக்கூடாது வெளியே போன்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னால் கூட போலீஸ் என்ன செய்யும், இந்த வீடு யார் பேரில் இருக்குது, நீ மனைவியானா இரு, தாயானா இரு, இல்லை பிள்ளைகளாரு, யாருனா இரு, வீடு யார் பேரில் இருக்குது, அவருக்கு பிடிக்காதவங்களாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே எடுத்துன்னு தரதாருன்னு இத்தனை வந்து வெளியே விட்ரும். ஆகமத்தில் ஒரு குடும்ப உறுப்பினருன்றவங்க தனி சொத்தோட விஷயத்தில் சம்மந்தப்படாதவங்களாக ஆயிடுது. அப்போது அந்த குடும்ப உறுப்பினருங்க செஞ்ச விஷயம்லாம் என்ன ஆகுது, இப்போ தான் பெண்களுக்கான விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஒரு காலத்தில் பெண்கள் வந்து ஒரு ஆண் வந்து வீடு கட்டுறா அப்படின்னா அவங்க அப்பா வீட்டிலேருந்து காசுலாம் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. அது மட்டுமா காலம்புறா உழைக்கிறாங்க, எவ்வளோ செய்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. தனிப்பட்ட சொத்து வச்சுன்னு இருக்கிறவன் வெளியே போனால் போயிடணும். அதுக்கு என்ன பண்ணணும், போலீஸ் வந்து அவனை தரதாருன்னு எடுத்துன்னு வெளியே விடும். ஜட்ஜும் அவர் என்ன சொல்கிறார், அவர் தனிப்பட்ட சொத்து, அவர் விருப்பப்பட்ட பெண்களை யாரை வேணால் அவர் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், இல்லை ஆண்களை யாரை வேணால் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், பிடிக்காதவங்கள வெளியேற்றி விடணும், அவ்வளோதான். மிஞ்சி அவங்கள வெளியேற்றி விட்டாங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்க, அவர் வெளியேற்றினா சொல்லுங்கள், டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அதாவது அவர் அப்போ கூட என்ன வருது, அந்த சொத்துக்கு சம்மந்தப்பட்டவருக்கு சாதகமாக வருது. புரியுதுங்களா? அதனால் எல்லாரும் காப்பாற்றுறது என்னது, சொத்தோ இது சம்மந்தப்பட்ட சட்டங்களோ இல்லைங்க, உங்களோட கலாச்சாரமும் உங்களோட குடும்ப ஒற்றுமையும். நம்மளோட தாய் தன்னோட மனைவி தன்னோட பிள்ளைகள் தன்னோட பேர பிள்ளைங்கன்னு ஒவ்வொருத்தரும் இந்த சமூகத்தோட தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், தன் மனைவி நம்ம அன்பாக பார்த்துக்கணும், தன் தாயை தெய்வமாக பார்க்கணும், இப்படின்ற விஷயத்தில் தான் இந்த கட்டமைப்பு இருக்குது. குடிசில் இருக்கலாம், பிளாட்பாரத்தில் இருக்கலாம், மாளிகையில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். ஆனால் அந்த குடும்பன்ற அன்போட கட்டமைப்பு தான் இவங்கள ஒருத்தருக்கு ஒத்தாசை வருவாங்க. மிச்ச பேர் யாருன்னா வருவாங்களா, வரமாட்டாங்க. ஆனால் இந்த சொத்தோட அடிப்படையில் மட்டும்தான் ஒரு அரசனும் அரசாங்கமும் செயல்படும். குடும்பத்தோட அடிப்படையில் செயல்படுறதில்ல. அதுக்கான மாற்றமும் முன்னேற்றமும் பகுத்தறிவும் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறதுன்னா இன்றைக்கி வரலும் இல்லைன்னு தான் சொல்லணும். இதனால தான் வந்து ஒரு மூதாட்டியோ இல்லை ஒரு பெண்மணியோ ஒரு தாய்மாரோ ஒரு மனைவிங்களோ வீட்டு விட்டு வெளியே போனால் அது அடுத்த செகண்டு அவங்க வெளியே போகிறதும் போலீஸ் வந்து அவங்கள தரதரன்னு எடுத்து வெளியே விடுறதும் இங்கே நடக்கிறதுக்கான காரணம். அப்போது எல்லாரும் இது எங்கேனா ஒன்று நடக்குது,
அதை பற்றி எங்களுக்கு என்ன, எங்கன்னா ஒன்று நடக்க தான் செய்யுது. ஆனால் உங்களுக்கு நடக்காமல் இருக்கலாம், உங்கள் பரம்பரையில் நடக்கும், யாருன்னா ஒருத்தர் நடக்க தான் செய்யும். இதோட விஷயம் இதுதான். நீங்கள் வார வீடு உங்களுக்கு சொந்தம் இல்லை. எப்போ வீட்டோட உரிமையாளர் கணவனாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் வெளியே போனால் சட்டம் அவங்களே வெளியேற்றும். அதுதான் இதோட விஷயம். நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களை காப்பாற்றக்கூடியது கலாச்சாரமும் குடும்பமும் மக்கள் தான். நீங்கள் இங்கே பாருங்கள், கடவுள்ன்றோம். கடவுள்னு ஏன் சொல்கிறோம்? அவர் நம்மளை படைச்சாருன்னு சொல்கிறோம். நமக்கு கண்ணு தெரிஞ்சு படைத்த கடவுள் நம்மளை பெற்ற தாய் தான். அது கொடுத்த உயிர்னால தாங்க இவ்வளோ ஆட்டமே. நீ அந்த தாயை நீ வெளியேற்றுறனாலே, அந்த தாயை எடுத்துன்னு போய் ஒருத்தன் ரோட்டில் விட்டுட்டு போகிறான், அவன் காரில் விட்டுட்டு போகிறான்னாலே அவனை அந்தளவுக்கு ஆளாக்குனதே அந்த தாய் தானே. அந்த தாயை விட்டுட்டு போயிட்டு அவன் என்ன வாரன்னு நினைப்பானுங்க. கடவுளுக்கு தான் தெரியும். இது தவறு. அவன் இது மாதிரியான செய்கைகளை செய்பவங்களுக்கு சட்டமும் போலீஸும் ஜட்ஜும் வக்கீலும் எல்லாரும் ஒரு தனி சொத்தை காப்பாற்றுறதுக்கோசரம் ஒரு கடமையை ஆற்றுவதா, சம்பளத்துக்கோசரம் ஒரு கடமையை ஆற்றுவதா காட்டுவது இது ஒரு அரசனும் அரசாங்கமும் எந்த அளவுக்கு இன்றைக்கி பகுத்தறிவில் முன்னேறியும் கலாச்சாரத்தை கைவிட்டுணும், நாம் புத்திசாலித்தனமாக முன்னேறன்றதில்ல. மக்களுக்கு எது உன்னதமானது, எது தேவையானது. இன்றைக்கும் எவ்வளோ பெரிய ஆளானாலும் சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். அதனால் பெரிய அறிவாளியாவோ ஏதோ ஒன்று ஆகிட்டா நான் சாப்பிட தேவையில்லை அப்படின்னு இருந்துட முடியுமா? இருக்க முடியாது. ஒரு சில அடிப்படை விஷயத்துக்கும் உறவுமுறை விஷயத்தையும் சிவில் விஷயத்துலையும் எந்த அளவுக்கு நம்ம முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்குது, அது நானும் சொல்ல முடியாது. இவ்வளோ நேரம் பேசுனியே, நீ என்ன சொல்ல வர அப்படின்னீங்கன்னா எனக்கும் தெரியாது. ஓகே, பை பை, see you again.